அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய திருப்பெயர் கொண்டு துவங்குகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் 8 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 9வது நோம்பினுடைய தராவீகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹுவினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இதுவரைக்கும் நாம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக. எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களிலே நோற்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் இபாதத்துக்களையும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட அமலாக அல்லாஹ் மாற்றி தந்தல் புரிவானாக. மேலும் என்னென்ன நியத்துக்களை நாம் உள்ளத்திலே வைத்திருக்கின்றோமோ அத்துணை நியத்துக்களையும் அல்லாஹு கபூல் செய்து தருவானாக. இதுபோன்ற பல நூறு ரமதான்களை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறை வேதத்திலே 10வது சூறாவாக சூரா யூனுஸ் என்பதை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். சூரா யூனுஸ் என்ற அந்த சூறாவிலே பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகின்றான். அதிலே மிக முக்கியமான 2 நபிமார்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஒரு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்தும் இன்னொரு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் குறித்தும் அல்லாஹ் இந்த சூறால அல்லாஹ் பிரபலியமாக பேசுகின்றான். அந்த 2 நபிமார்களுடைய வாழ்விலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன என்பதை பற்றி மட்டும் இந்த நேரத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரா யூனுஸ்ல 99வது வசனத்துல ஒரு அழகான ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்றான். வலவு ஷாஅ ரப்புக லஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஆ. அல்லாஹ் நாடி இருந்தால் பூமியிலே வாழக்கூடிய அனைவர்களையும் முஃமினாக முஸ்லிமாக மாற்றி இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு யூனுஸ் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அஃப அன்த துக்ரிஹுன்னாஸ, நீங்க ஏன் மக்களை வெறுக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க ஏன் மக்களை வெறுக்கிறீங்க? ஹத்தா யகூனு முஃமினீன், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி மக்களை நீங்க ஏன் வெறுக்கிறீங்க? நான் நினைச்சேன்டா இந்த உலகத்துல வாழக்கூடிய அனைவர்களையும் முஃமினாகவே மாற்றக்கூடிய ஆற்றலும் தகுதியும் தராதாரமும் என்னிடத்துல இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். இந்த வசனத்தினுடைய பின்புலத்தை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் ஒரு சமூகத்தை, ஒரு கவுமை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்தந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்படுவார்கள். அல்லாஹுவினுடைய ஓர் இறை கொள்கையை அந்த மக்களுக்கு எடுத்துரைப்பார்கள். நிறைய மக்கள் நபிமார்களை உதாசீனப்படுத்துவார்கள். அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை அவர்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிகமான நபர்களில் மிக குறைவானவர்கள் மட்டுமே ஈமான் கொள்வார்கள். இது வளமையாக வரக்கூடிய நபிமார்களுடைய வரலாறுல நம்ம பார்த்து வருகின்றோம். அதுல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிமார்களுக்கு இது போன்ற சமுதாயத்தை அல்லாஹ் கொடுத்து அவங்க காலமெல்லாம் இந்த தௌஹீது பிரச்சாரத்தை செய்து ஒரு கட்டத்துல அதிகமான நபிமார்களை வெறுக்கின்ற பொழுது, அவர்களை இன்னல்கள் துன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது, அவர்களை சொல்லாலும் செயலாலும் ஏசுகின்ற பொழுது, எள்ளி நகையாடுகின்ற பொழுது, அவர்களை துன்புறுத்துகின்ற ஒரு தருணம் வருகின்ற பொழுது பல ஆண்டுகளுக்கு பின்னால் நபிமார்கள் கரத்தை உயர்த்தி விடுவார்கள். என்ன செஞ்சிருவாங்க? நபிமார்கள் கரத்தை உயர்த்திடுவாங்க. யா அல்லாஹ் இந்த சமூகத்தை அழிச்சிருன்றுவாங்க. முடிஞ்சு. பல ஆண்டு காலமாக எவ்வளவு சொல்லி கேட்கல, என்ன செய்யறது, அழிச்சிருன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அந்தந்த சமுதாயத்தை அழித்ததாக குர்ஆன் தெளிவாக பேசும். இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, யூனுஸ் நபியினுடைய அவர்களுடைய அந்த மக்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அல்லாஹ் நடந்து கொண்ட விஷயத்தை இங்க சொல்றான். அவர்களும் அதிகமான தௌஹீது பிரச்சாரத்தை தம் மக்கள்கிட்ட சொன்னாங்க. சொன்னதற்கு பிறகு அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்களும் கையை உயர்த்திட்டாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் மக்களை அழிச்சிரு அப்படின்ட்டு. பொதுவாகவே அல்லாஹ் அவங்களுடைய துவாவை, நபிமார்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஒரு செய்தியை நபிமார்களுக்கு சொல்லுவான். நீங்க இந்த நேரத்துல இந்த ஊரை விட்டு வெளியில போயிருங்க, அங்க போயிருங்க, இங்க போயிருங்கன்னு ஒரு செய்தி சொல்லுவான். யூனுஸ் நபி செய்த ஒரு சின்ன ஒரு தவறு என்னவென்றால், அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுட்டு அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொண்டான். இந்த மக்களை அழிக்க போறான்னு அவங்களே முடிவு பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாங்க,
உடனே அல்லாஹ்வினுடைய செய்தி வருவதற்கு முன்னால் அந்த ஊரை விட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இப்போத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதாபை இறக்கும் பொழுது அந்த அதாபை பார்க்குறாங்க. நம்மளுடைய மார்க்கத்தில், நம்மளுடைய இஸ்லாத்தில், நம்மளுடைய தீனில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை பார்த்ததற்கு பிறகு ஒருத்தர் ஈமான் கொண்டா அவன் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. சூரியன் மேற்கே உதிப்பதை பார்த்ததற்கு பிறகு ஒருத்தன் களிமா சொன்னாண்டா அவன் களிமா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபிரௌனை அல்லாஹ் பிடிச்சான் கடல்ல, ஹத்தா இதா அதரகஹுல் கர்க்னு அல்லாஹ் சொல்றான். தொண்டக்குழிக்கு வரும் பொழுது அவன் அந்த நேரத்தில் பனு இஸ்ராயலுடைய ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன்னு சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கீழே மண்ணை எடுத்து வாயில தூக்கி போட்டாங்க. மறுபடியும் அவன் மாற்றி சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுவானோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய ஈமானும் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளப்படலை. அவ்வளோ பெரிய கொடூர அரசனாக அவன் இருந்தான். இது போன்ற அந்த கடைசி நேரத்தில், நம்முடைய சக்கராத்தினுடைய அந்த நேரத்தில் அல்லாஹ் எல்லா மலக்குமார்களையும் நம்ம கடைசியாக காட்டுவான். சொர்க்கத்தை காட்டுவான், நரகத்தை காட்டுவான். தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிவந்ததிலிருந்து நாம் வாழ்ந்தது வரைக்கும் என்னென்ன அநியாயங்கள், அட்டூழியங்கள், நல்லவைகள் செய்தோமோ அனைத்தையுமே அல்லாஹ் காட்டுவான். காட்டினதற்கு பிறகு நமக்கு ஈமான் கொள்ளணுமே என்று வந்தாலும் அந்த ஈமானும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆக மொத்தம் அல்லாஹ்வினுடைய வேதனைகள், அத்தாட்சிகள், ஆயாத்துக்களை பார்த்ததற்கு பின்னால் ஈமான் கொண்டா ஈமான் கொள்ள முடியாது. இதற்கு தனி விதிவிலக்காக யூனுஸ் நபியினுடைய கவுமுகள் அல்லாஹ்வினுடைய வேதனையை பார்க்குறாங்க. ஏன்னா துவா செஞ்சிட்டாங்கல்ல யூனுஸ் நபி. அவங்களுடைய வேதனையை பார்த்த உடனே அல்லாஹ் குர்ஆன்ல சூறால ஒரு சொல்றான், சூரத்து சாஃபாத்தில் சொல்றான். என்ன சொல்றான், மிஅத்த அல்ஃப், அதாவது 1,00,000 மக்கள் அவங்க இருந்தாங்க. அவு யஸீதுன், அதை விட அதிகமாகவே இருந்தாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். யாரை பத்தி? யூனுஸ் நபியினுடைய அந்த கவுமுகள், அந்த சமுதாயத்தை பத்தி சொல்றான். அவங்க பார்த்த உடனே ஒட்டுமொத்த 1,00,000 நபர்களும் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன யூனுஸ் ரசூலுல்லாஹ்னு என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததற்கு பிறகு அல்லாஹ் இறக்குன அதாபை மறுபடியும் எல்லாம் மேலே எடுத்துட்டான். என்ன செய்யலை, அல்லாஹ் அந்த மக்களுக்கு என்ன செய்யலை, அதாபை இறக்கலை. இறக்காம அனைவர்களுமே என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாமா முஸ்லீமா மாறிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கோபம் இப்போ எப்படி மாறுது அப்படின்னா, நேராக அப்படி யூனுஸ் நபியின் மேலே மாறுது. நான் செய்தி சொல்லலை, என்னுடைய தகவல் வரலை, அதுக்குள்ளே நீங்கள் முந்திக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஏன் வெளியில் போனீங்க? உங்களை நான் சிறை பிடிப்பேன், உலகத்திலே யாருமே பிடிக்காத இடத்திலே உங்களை நான் சிறை பிடிப்பேன் என்பதாக மீன் வயிற்றுக்குள்ளே அல்லாஹ் சிறையிலே போட்டு வச்சிருந்தான். யாரை? யூனுஸ் நபியை மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டாங்க. அல்லாஹ் கடலுக்குள்ள 40 நாள் அல்லாஹ் உள்ள வச்சிருக்கான், மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டாங்க. இது ஒரு நிகழ்வு இல்லையா? இன்னொரு நிகழ்வை அல்லாஹ் இந்த சூறால சொல்றான். இந்த ரெண்டுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கு பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அனைத்து மக்களையும் அழித்து விட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நான் காப்பாற்றினேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யூனுஸ் நபிகிட்ட எல்லா மக்களையும் காப்பாற்றி விட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சிறைபிடித்தேன் என்று அல்லாஹ் சொல்றான். அங்கிட்டு ஒன்று வேற மாதிரி இருக்கு, இங்கிட்டு வேற மாதிரி இருக்கு. இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வேதனை வரும் வரைக்கும் எல்லோரும் இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடும் இருந்தார்கள். தன் மகனை கூட நீ களிமா சொல்லிவிட்டு வந்து விடப்பா என்று சொன்னார்கள். கனான் அப்படின்னு ஒரு மகன் இருந்தார். யாருக்கு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அவங்கள கூட வாண்டு சொன்னாங்க. 60 அடி இருப்பாராம் அவருடைய உயரம் 60 அடி. அவர் ஒரு மலைக்கு மேலே ஏறி நின்று என்னையெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னார். அல்லாஹ் மூழ்கடிச்சிட்டான். அப்ப இந்த ரெண்டு நிகழ்வுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், படிப்பினை என்னவென்றால், யாரையும் அவருடைய தவறை வைத்து, அவருடைய செயல்பாடை வைத்து தவறாக ஒருவொழுதும் எண்ணிவிடக்கூடாது என்பதாக, நாம் நினைத்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தெளிவாகவே நமக்கு பாடம் படிப்பினையாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தையினுடைய மகன் அபூ லஹப் என்ற அந்த கொடியனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தையினுடைய மகன். 2 பேருமே சின்னத்தா மக்கள் தான், சின்னத்தா பெரியத்தா மக்கள் தான் 2 பேருமே. ஹம்ஸா ரலியல்லாஹு நபிகள் நாயகத்தை பார்த்த பார்வை என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய ரசூல் அப்படின்னு பார்த்தாங்க. என் பெரியத்தா மகன் சின்னத்தா மகன் அப்படின்னு பார்க்கல. அபூ லஹபுடைய பார்வை என்ன தெரியுமா? என் சின்னத்தா மகன் பார்த்தாரு. அதுதான் பிரச்சனை. பார்க்கிற பார்வையில் 2 பேருமே சின்னத்தா பெரியத்தா மக்கள். ஒரு ஆள் அல்லாஹ்வின் ரசூல்னு பார்த்தாரு, கண்ணியத்தை கொடுத்தாரு. இன்னொரு ஆள் சின்னத்தா மகன் தான் அப்படின்னு பார்த்தாரு, கண்ணியத்தை எடுத்தாரு. அல்லாஹ் இவரை அழிச்சான், அவர் அல்லாஹ் உயரத்துக்கு கொண்டு போனான் இல்லையா? அப்ப யாரையுமே சரி, ஒரு தவறு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்க்கின்றோம். அவர் மது குடிக்கக்கூடியவராக இருக்கலாம், அவர் வேற ஏதாவது பாவம் செய்யக்கூடியவராக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு இபாதத்துமே இல்லாதவராக இருக்கலாம். அவரை பார்த்து விட்டு இவனா திருந்தவே மாட்டான்
அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வரக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலியமாக அல்லாஹ் சொல்லித்தர்றான். எல்லா சஹாபாக்களும் முடா குடியர்கள். சஹாபாக்கள் நபித்தோழர்கள் எல்லாம் எல்லோரும் வீடுகளிலே பெரும் பெரும் முடாக்களிலே மதுக்களை அருந்தியவர்கள். அந்த சஹாபாக்களை எல்லாம் புனிதர்களாக மாற்றியது அல் குர்ஆன் அல்லவா, நபிகள் நாயகத்தினுடைய சொல் அல்லவா. எவ்வளவு பெரும் பெரும் சஹாபாக்கள் சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆனார்கள். அவர்களெல்லாம் கடைசி வரைக்கும் அவர்கள் ஈமான் அற்று வாழ்ந்தார்களா? இல்லை. அப்ப அல்லாஹுக்கு யாரை எப்ப எந்த நேரத்தில் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து அல்லாஹ் உயர்த்துவான் அப்படிங்கிறத அவன் மட்டும்தான் அறிந்தவன். யாரையும் தாழ்வாக நினைத்து விடாதீர்கள், அற்பமாக நினைத்து விடாதீர்கள், திருந்த மாட்டான் என்பதாக நினைத்து விடாதீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித்தர்றான். வலௌஷா ரப்புக்கல் ஆமன மன்ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமியா, நான் நினைச்சா எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்கியிருப்பேன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே. என்றாலும் அஃபன்த துக்ரிஹுன் நாஸ, நீங்க ஏன் ஜனங்களை வெறுக்கிறீங்க? அவன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம், ஏற்காம இருக்கலாம், என்ன அவன் ஈமான் கொள்ளலாம், கொல்லாம இருக்கலாம், அவன் நீங்க வெறுக்காதீங்க. அவன் ஈமான் கொள்ளலைங்கிறக்கான் நீங்க வெறுத்துருவீங்களா அப்படிங்கிறத அல்லாஹ் கேட்டு நமக்கு பாடமாக படிப்பினையாக சொல்லித் தருகின்றான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் என்னென்ன ஒழுக்கங்களை எல்லாம் நமக்கு அல்லாஹ் கற்றுத்தந்தானோ அந்த ஒழுக்கையும் ஆக்கி அருள்